நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் வுட் மீடியா செய்திகள். வணக்கம். முக்கிய செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியம் நெசல் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக தலைமை ஆசிரியர் திரு துரைமுருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழாவுக்கு வந்திருந்தோரை அறிவியல் ஆசிரியர் வரவேற்று தொகுத்து வழங்கினார். இவ்விழாவில் டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனரும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான ஆரணி ராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பள்ளிக்கு 100% வருகை பதிவு செய்த மாணவர்களுக்கும் கடந்த கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கும் டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் விருதுகள் வழங்கி பாராட்டினார். ஆரணி ராஜன் பேசும்போது பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்களின் கல்வி சேவை உள்ளிட்டவைகள் குறித்து பாராட்டி பேசினார். பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்குவதை சரி செய்ய அரசை எதிர்பார்க்காமல் நமக்கு நாமே திட்டத்தை நாமே எடுத்து சரி செய்யலாம் என்றும் அதற்கு தாமே துணை நிற்பதாகவும் கூறினார். ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள் திரு காளிதாஸ், திருமதி மல்லிகா, திருமதி சுஜாதா, திருமதி சத்யா, திருமதி துர்கா தேவி, திரு தங்கமணி, திரு சதீஷ்குமார், திருமதி பிரவீணா, திருமதி ராஜேஸ்வரி, திரு சாந்தகுமார், பகுதி நேர ஆசிரியர்கள் திருமதி துர்கா, திருமதி ராஜேஸ்வரி, ஓவியர் ஆசிரியர் திரு சதீஷ்குமார், கட்டிடக்கலை ஆசிரியர் திரு ரமேஷ், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க நிர்வாகி முரளி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளி வருகை, அதாவது ஸ்கூலில் வந்து ஒரு 200 நாள் ஒர்க்கிங் டேஸ்னா அந்த 200 நாளும் ப்ரெசென்ட் ஆன பிள்ளைங்க. என்னை வந்து அன்னைக்கு ஐயா வந்து ஃப்ரைடே தான் கேட்டாங்க, வியாழக்கிழமை கேட்டாங்க. சயின்ஸ் மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு 7 மணி தான் என் ஆஃபீஸ் வந்து சந்திச்சாங்க. சார் நாங்கள் ஆண்டு விழா வைக்கிற மாதிரி இருக்கோம், இது மாதிரி எல்லாம் இருக்குது, இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. எனக்கு எடுத்த உடனே அந்த குழந்தைகளுக்கு பள்ளி நிற்காம வர குழந்தைகளை பாராட்டுன்ற டக்குன்னு உடனே எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த குழந்தைகள்லாம் பேசும்போது கூட அந்த தொகுத்து நாங்கள் ஆங்கரிங் பண்ணாங்க பாப்பாக்கெல்லாம், அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட இந்த நினைவு கூறுதுன்னா, எனக்கு ஒரு 13 வயசு, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ தான் இந்திரா காந்தி அம்மா வந்து 20 அம்ச திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தலைவர்களாம் தெரியும், பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு தெரியும். 20 அம்ச திட்டத்தில் நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு இரும்பேடியில் நடக்குது. அப்போ வடார்காடு மாவட்டம் பரமசிவம்னு ஒரு கலெக்டர் இருந்தாருங்க. அவரு அந்த பேச்சு போட்டியை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பரிசு வாங்குற ஒரு சின்ன சில்வர் டம்ளர் தான். அது ஆறுலேருந்து செய்யாறு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அந்த நான் பரிசை வாங்கணும். இங்கேருந்து எங்கள் HM என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த பரிசு வாங்கி கொடுக்குறேன். அந்த பசுமையான நினைவுகளை நான் இன்னைக்கு நினைவு கூறுறேன். அன்னைக்கு நாங்கள் இந்த 20 அம்சத்தில் பேசினதனுடைய தொடக்கம் இன்று இந்த அளவு நெசல் ஸ்கூலில் வந்து நான் உங்களுக்கெல்லாம் அவங்க எதிரில் உரையாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் நான் பெற்றேன். அதுக்கு காரணம் என்ன, யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட், அது வேற, ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் தான் வந்துட்டு நான் அவங்களை குறிப்பிடமாக சொல்லியிருப்பேன், கவனிச்சிருப்பீங்க. நான் எங்கேயுமே ஆசிரியர்களை தெய்வனாக தான் சொல்லுவேன். அவங்க தான் தெய்வம். எழுத்தறிவித்தன் இறைவனாவான் சொல்லியிருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட், உங்களதான் எழுத்தறிவித்தன் இறைவனாவான். ஆத்திச்சூடி எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்க தான் நமக்கு அறிவு கண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஸ்பெஷலி 1ஆம் கிளாஸ் டீச்சர் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மிஸ்ன்னு சொல்கிறீங்க, சாருன்னு சொல்கிறீங்க. நாங்கள்லாம் அப்போ டீச்சரு, வாத்தியார். 8ஆம் கிளாஸ் வாத்தியார் வந்துட்டாரு, 3ஆம் கிளாஸ் வாத்தியார் வந்துட்டாரு. மாணவனுக்கு அந்த ஆசிரியர் பேரில் எப்படி ஒரு நம்பிக்கைன்னு சொன்னால், ஒரு பையன் கேட்குறான், இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை யாராலுமே எண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இந்த நட்சத்திரத்தை யாராலுமே எண்ண முடியாதுன்றான். அப்போ ஒரு பையன் கேட்குறான், எங்கள் வாத்தியாரில் கூட எண்ண முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த வர ஃபங்க்ஷன்ல சென்டம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் 100 ஸ்டூடெண்ட்டுங்கன்னா 100 பேரும் 150 பேருமே டெய்லி நிற்காம வரணும். சரியா? நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடிய அந்த திறமை யார்கிட்ட இருக்குன்னா ஆசிரியர்கிட்ட தான். ஐயா பேசும்போது சொன்னாங்க, தொழில் ரீதியான கல்வி அல்ல, கல்வி கற்றுக் கொடுத்து ஒரு சேவை. இப்போ நானோ நீனோ நான் படித்த படிப்பு என்னோட போயிடும், ஒரு 4 மேடையில் நான் பார்த்து கற்றுட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஆசிரியரோட படிப்பு அப்படி கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. கற்பிக்க அவங்களுக்கு திறன் கூடிக்கிட்டே போகும். அவங்க ஒரு கற்பித்தல் தெய்வம். அவங்க படித்த கல்வி பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பயன்படுது. ஆனால் நான் படித்த கல்வி என்னோட போயிருக்கு. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி. கேள்விப்பட்டீங்களா?
வெரி குட் வெரி குட். அதுதான் நாம படிப்புக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் தரணும். படிப்பு சிலபஸையும் தாண்டி வாழ்வியல உங்களுக்கு கத்து தராங்க டீச்சர்ஸ்லாம் அதிகமாக கத்து தராங்க. இப்போ முன்ன மாதிரி கிடையாது, டைப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ பாரு மீட்டிங் அது இதுன்னு டைப் பண்ணி அவங்கள வேலையை வாங்கி கசக்கி பிழிஞ்சு அந்த ரசத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? வெரி குட். அனைவரும் அடுத்த முறை வரும்போது உங்கள் அழைப்பு அந்த இப்போ வந்து என்னுடைய லிஸ்ட்டில் ஏறிடுச்சு. நெசல் ஸ்கூலு என்னுடைய லிஸ்ட்டில் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் நெசல் ஸ்கூல் கிரவுண்ட்லாம் தண்ணி தேவைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கு இப்போ நான் ஒரு உறுதி கொடுக்குறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக பிடிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்த மாதிரி சொன்னாங்க, பத்திரிகை இஷ்யூஸ் ஆகிக்கிற மாதிரி சொன்னாங்க. கிரவுண்டில் தண்ணி நிற்காத நம்மளே பண்ணிடலாமா? நாமளே பண்ணலாமா? நமக்கு நம்ம திட்டத்தை நாமளே செயல்படுத்தலாமா? ஏன்னா 150 பிள்ளைங்க நாமளே இறங்கி பண்ணிடலாமே. நாமளே பண்ணிடலாமா? தண்ணி நிற்காம நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்காம செய்யலாமா? நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கவா? வெரி குட். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வெங்கட்.